Hello friends, welcome to Amizhtha's Diary. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபியை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டான ஸ்வீட் லவர்ஸ்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியை பத்தி தாங்க பார்க்க போறோம். சினமன் பிரெட் ரோல் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கிறதுனால குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இந்த ரெசிபியை தான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த 2 வாழைப்பழத்தை தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கசிஞ்ச பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா காய விட்டுருங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனானாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. பனானா நல்லா மசிஞ்சு வந்தாதான் நமக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பனானா எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லாவே குக் ஆயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் நல்லா காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு அதோட ஓர பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட்டோட ஓர பகுதியை கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல பிரெட்டை தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா பிரெட்டு பிஞ்சு வந்துடும். நல்லா பிரெட்டை தேய்ச்சதுக்கு அப்புறமா அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனானாவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரோல் பண்ண போகிற அந்த பிரெட்டோட 2 ஓர பகுதியில் எக் மிக்ஸை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம பிரெட் ரோல் பண்ணும்போது அது வந்துட்டு ஓப்பன் ஆகாமல் இருக்கும், இல்லைனா பிரெட் ரோல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒட்டிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட்டை ஒரு 10 செகண்ட்க்கு பார்த்தீங்கன்னா இந்த எக் மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் ரோல் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துருங்க. பேனில் பிரெட் ரோலை வச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பிரெட் எல்லாமே திருப்பி போட்டு another 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட்டோட 2 சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து பிரெட் ரோல் சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சினமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சுகர் எல்லாமே பிரெட் ரோலில் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சினமன் பிரெட் ரோல் தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு 15 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமிழ்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.